காய்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான என்னுடைய எப்பயும் போல் ஏர்லி மார்னிங் எப்படி ஸ்டார்ட் ஆகுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே மீன்வேல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமென்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ எப்பயுமே இந்த டே ஸ்டார்ட் ஆகிறது 5 to 5:30க்குள்ளே. இப்போ எல்லாம் 5:15க்கெல்லாம் வெளியில் பார்த்தனுங்க எப்படின்னு கேட்டால் வெளிச்சமாகத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடியே. சுபகெல்லாம் கொஞ்சம் ஏர்லியாக சொல்லி இப்போ சன்ரைஸும் ஏர்லியாகவே வந்துடியே. மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணியேன் 5 o'clock எல்லோரும் பட்டத்தோடய ஒரே எல்லாரத்தோடய எழும்பிடணும். பட் இங்கே அப்படியே ஆஃப் பண்ணி கொஞ்சம் டைமில் எழும்போம், 2 minutesல எழும்போம்னு சொல்லி 5:10 5:15 அந்த மாதிரி ஆகிறேன். ஸோ எழும்பினத்தோடய ஃபஸ்ட்டு ஏர்லியாக ரீஃப்ரெஷ் ஆகிக்கணும் வந்து அப்படியே சுபஹ் தொழுறது தான். சுபஹ் தொழுட்டு குரான் ஓதிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கே போகிறது. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் எழும்புறதுக்கும் நல்லா தூங்கி லேட்டாகவே எழும்புறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஏர்லியாகவே எழும்பிட்டேனாக்கா அந்த டே வந்து ரொம்ப எப்படி சொல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டே ஃபுல்லாகவே வந்து நல்லா சுறுசுறுப்பாக குயிக்காக எல்லா வேலையும் முடிச்சு ஒரு எனர்ஜியும் இருக்கும். அதே வந்து மைண்டுக்கும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிக்கும். அதே வந்து நல்லா தூங்கி எழும்பினாக்கா லேட்டாகவே அந்த டே ஃபுல்லாக ரொம்ப சோம்பேறியாக தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் தூங்கணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். எந்த ஒரு வேலையுமே நடக்காது. பர்சனலாக நான் ஃபீல் பண்ணக்கூடிய ஒன்று தான் இது. அதனாலே மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எப்படியாவது வந்து மார்னிங்கே எழும்பிடணும்னு சொல்லி எவ்வளோ லேட்டாகி தூங்கினாலும் மார்னிங்கே எழும்பிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தூங்குறேன். திரும்பமே மார்னிங் வந்து என்ன வேலையில் முடிஞ்சு சம்டைம் லஞ்சும் குக் பண்ணி முடிஞ்சு அதுக்கப்புறம் தூங்குறேன். ஸோ எங்கள் ரூமுக்கு சைட்லேயே வந்து ரோட் தான் இருக்கு. அதுவும் கிச்சனுக்கு வந்து அந்த ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாலே சைட்டில் ரோட் தான் விளங்குறது. அதுவும் ஏர்லி மார்னிங் அந்த ரோட் சைட் பார்க்கறதுக்கே ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப காமாகவே இருக்கு. பெருசாக வண்டிகளும் போகல, 1-2 பைக்கு அந்த மாதிரி காரு போகிற எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே எல்லாரோட வண்டியுமே அப்படியே இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. டே டைமுக்கும் அதே மாதிரி இது மாதிரி ஏர்லி மார்னிங் பார்க்க செல்லும். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கடலை தான் பாயில் பண்ணுவோம்னு எடுத்தேன். இந்த கடலை வந்து பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனாலே ஃபெஸ்ட்டோடே இதை வந்து பாயில் பண்ண வச்சுட்டு என்ன மற்ற வேலையை செய்யணும் சொல்லி பிகாஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் ஏர்லியாக செஞ்சிடணும். சம்டைம் அப்படி வந்து மார்னிங் வந்து தின்ட்டு போகிற ஒரு சில நேரம் வந்து பேக் பண்ணி தாங்க நான் கொண்டு போய் தின்ட்டுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி என்ன சொல்லுமோ தெரிய பரவாயில்ல ஏர்லியாகவே செஞ்சிடணும்னு சொல்லி அதை பாயில் பண்ணதுக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் என்னை மார்னிங் வந்து க்ரீன் டீயோட தான் ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்த இந்த ஏர்லி மார்னிங் ரொட்டீனுக்கு வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வந்திருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தேன், நல்ல வியூஸ் பேத்தியிருந்தேன். அதோடைய ஒரு சிலர் வந்து என் இன்ஸ்டாவில் ப்ரைவேட்டாக டிஎம் பண்ணியிருந்தேன். நாங்களும் இந்த மாதிரி டே ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறோம், உங்களோட வ்ளாகை பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரியெல்லாம். அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விதத்தில் என் வ்ளாக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் நான் இது வரைக்குமே இந்த மாதிரி ஒரு வ்ளாக் வந்து ஷேர் பண்ணல. இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்தனாக்கா எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் நினச்சேன் ஒன்ஸ் மந்தாலும் இந்த மாதிரி ஒரு வ்ளாக் வந்து ஷேர் பண்ணணும் என் ஏர்லி மார்னிங் ரொட்டீன்.
ஏர்லி மார்னிங் வந்து எப்பயுமே எப்பயுமே சேம் ரூட்டீனாக தான் இருக்கும். அதை வந்து கேமரா வச்சு ஒவ்வொரு சைட்டில் வச்சு வீடியோ எடுக்கத்தான் கொஞ்சம் போரிங் ஆகிக்கும். மார்னிங் எழுமினத்தோடய ஃபோனோட சுத்தையில் ஒரு சில நேரம் நல்ல மைண்டாக ஆகிக்கும். அந்த டைமில் வந்து வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். ஒரு சில நேரம் என்னடா இது ஃபோனோடய மார்னிங் ஈக்கணுமான்னு சொல்லி வீடியோ எடுக்கிறதில்ல. அதுதான் வந்து மோஸ்ட்லி நான் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதில்ல. இந்த டே இன் மை லைஃப் பண்ணக்குள்ள மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மோஸ்ட்லி வந்து பார்த்துருப்பீங்க என்ன டே இன் மை லைஃப் vlog. இன்ஷால்ல இனிமேல் வந்து ஒன்ஸ் மந்த்தாலும் ட்ரை பண்ணுறேன். நான் இந்த மாதிரி ஒரு ஏர்லி மார்னிங் ரூட்டீன் வந்து உங்களோட ஷேர் பண்ணதுக்கு. பிகாஸ் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக ஆகிக்கு தானே. அதை நினச்சக்குள்ள எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஆகிக்கு. ஸோ மார்னிங் க்ரீன் டீயோட அந்த நேச்சர் வீடியோ பார்க்கறதுலேயே அப்படியே டைம் போய்த்துடும். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து நின்றுடா மார்னிங்கோட முருங்கைக்காய் அடிக்கிறேன்னு பார்க்குறேன். இது வந்து முன்னாடி நாள் ஹபியோட ஃப்ரெண்ட் ஒன்று கொடுத்திருந்தேன். அவங்களோட மரத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய்னு சொல்லி. ஸோ அந்த டைமே நினச்சேன் நைட் வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னு. பட் நைட் என்ன டைம் கிடைக்கல. எப்போயுமே இந்த மாதிரி நிறைய முருங்கைக்காய் வந்தால் நான் செய்த ஒரு வேலை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். ஆல்ரெடி ஃப்ரீஸ் பண்ணது மீக்கி நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சேனக்கா. ஃப்ரீஸ் பண்ண முருங்கைக்காய்க்கும் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய்க்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை காட்டுறேன் உங்களுக்கு. ரெண்டையும் வந்து ஒன்றுக்கு வச்சு பார்த்தேனாக்கா சைட்டில் டிஃப்ரெண்ட்டே இல்லை. அந்த கலர் கொஞ்சமே வந்து சேஞ்ச் ஆகுறதில்ல. அந்த டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும், அந்த கலரும் அப்படியே இருக்கும், அந்த ஃப்ளேவர் எல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ எப்போயுமே நான் இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டி கொண்டு வந்திருக்கேன். பிகாஸ் நாங்கள் 2 பேர் தான் ஆக்கி இந்த மாதிரி நிறைய வந்து செய்யலாம். ஸோ அதனால் 1-2 முருங்கைக்காய் செஞ்சாலே அதுவே போதும். எதனாலும் முருங்கைக்காய் தின்னவும் இல்லை. எப்போயுமே இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். அது வந்து 1 மந்த் ஆயினாலும் ஒன்றும் மாறலை. அது முன்னாடி இருக்கிறது வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்தது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஆகினது தான் அது. அதுக்கப்புறம் திரும்ப கொண்டு வரோம் சேம் அதே ஜிப்லாக் பேக்கில் போட்டு திரும்ப ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். குக் பண்ணுற டைமுக்கு எம்பட்டு அளவு தேவையோ அந்த அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணியே தான் வேலை. ஸோ அதே ஃப்ரீசரில் போட்டுட்டு அப்படியே கடலையே தாளிப்போம்னு சொல்லி தான் எடுத்து அதுக்கு தேவையான வெஜிடபிளை கட் பண்ணதுக்கு. அதோடைய வந்து இந்த கருவேப்பிலை எப்படி ஃப்ரீஸ் பண்ணியேன்னு கேட்டிருந்தேன். இது வந்து கொண்டு வந்ததோடய க்ளீன் பண்ணி எடுத்து இதை வந்து பாக்ஸில் இல்லைன்னா ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டேனாக்கா அதுவும் வந்து நீங்கள் வந்து வெளியில் குக் பண்ணுற எடுக்கிற டைமுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு திரும்ப ஃப்ரீசர்லேயே போட்டுருங்க. வெளியில் கொஞ்சம் நேரம் வைக்க வேணும். அந்த தேவையான குவான்டிட்டி எந்தளவு தேவையோ குக் பண்ணால் அதை மட்டும் எடுங்க. இந்த மாதிரி வைக்கிறதால வந்து 6 to 7 மந்த் ஆயினாலும் ஒன்றும் மாறலை. பிகாஸ் நான் ஒவ்வொரு இயர் வெக்கேஷன் போக்குள்ளேயுமே பல்காகவே கொண்டு வந்து இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கில் இல்லைன்னா பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். எனக்கு அடுத்த வெக்கேஷன் வரைக்குமே கருவேப்பிலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லை தேவைப்பட்டால் வந்து இங்கே லுலு இல்லைன்னு சொன்னால் வேறு எங்கே சார் நான் பார்த்து வாங்குறீங்க ஸ்ரீலங்கா கடை ஹீக்கி அந்த மாதிரி கடைகளில் போய்த்து வாங்குகிற கருவேப்பிலை. ரம்பையும் அதே மாதிரி தான். நான் வந்து ரம்பையும் இங்கே வந்து லுலுவில் எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா மோஸ்ட்லி ஒவ்வொரு இயர் வெக்கேஷன் போக்குள்ளேயுமே பல்காகவே எடுத்து வந்துடுறேன். கொண்டு வந்தால் அடுத்த இயர் வெக்கேஷன் வரைக்குமே எனக்கு அந்த ரம்பை போதும். கலரும் சேஞ்ச் ஆகிறதில்ல, அந்த டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகிறதில்ல, அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஸோ ஃபாரின்ல இருக்கிற மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஃப்ரீஸ் பண்ணியது. வெஜிடபிள் ஆகிக்கட்டும் இல்லைன்னா மற்ற திங்ஸ் ஏதாவது இந்த நாள் பரவாயில்ல இந்த மாதிரி தான் ஃப்ரீஸ் பண்ணியது. மோஸ்ட்லி நிறைய நாளைக்கே வரும். அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணினாக்கா வெளியில் வச்சா குயிக்காகவே வந்து அது கெட்டு போய்த்திடும். இந்த மாதிரி வச்சுருந்தால எங்களுக்கு வந்து தேவையான நேரத்தில் குயிக்காகவே யூஸ் பண்ணிடும். சம்டைம் நான் சில்லியை கூட இந்த மாதிரி தான் வைக்கிறது. பிகாஸ் ஒரு சில நேரம் வந்து சில்லி நிறையவே எடுப்படி ஆஃபரில் வந்தனாக்கா. ஸோ அந்த டைமில் வந்து வெளியில் வைக்கல ஒரு 1 week 2 weeks வரையும் வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்கலாம். அந்த மாதிரி டைமில் ஜிப்லாக் பேக்கில் போட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடியும். அதுக்கு தேவையான டைமில் எடுத்து குக் பண்ணக்குள்ள அந்த ஃப்ரெஷ்னஸ் அந்த கலர் அப்படியே ஈக்கும். ஸோ கம்மிங் பேக் டு தி vlog. பேசி கடலையும் தாளித்து முடிஞ்சு ஒரு சிலர் வந்து கடலையும் இந்த மாதிரி தாளித்து தின்ற, ஒரு சிலர் சும்மா தின்னிய, சிலவங்க வந்து தேங்காய் போட்டு தின்னிய. நீங்கள் எந்த மாதிரி தின்ன விரும்புன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் தின்றபடியது. நிறைய கேரட் பொடியை ஒரு சில நேரம் கூனி பொடியை மாசி
பொடியை இப்போ வந்து சில்லி பேஸ்ட் இடித்து சுட்டியும் அதிலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனை போட்டேன். அது கூனி போட்டு செஞ்சு சுட்டியும் அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அப்படியே வந்துடும். இது மாதிரி செஞ்சு வச்சேனாக்கா சில்லி பேஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சில்லி பேஸ்ட் ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே செஞ்சுட்டேலும் நான் சென்ன மெத்தடில் செஞ்சேன். ரெசிபி என் சேனல் லீக்கி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கடலையும் செஞ்சு வச்சுட்டு அப்படியே நான் போய்த்தேன் எக்ஸசைஸ் செய்யறதுக்கு. ஸோ மார்னிங் ஜஸ்ட் ஒரு ½ எக்ஸசைஸ் செய்வேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹபி தின்னுட்டே போன்ஸ்லாம் 2 பேருக்கும் சேர்த்தே தான் சர்வ் பண்ணினது. ஸோ மார்னிங் ஏன்ட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப காமாக ஸ்டார்ட் ஆகும். இந்த டே வந்து ஹோப் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Don't forget to subscribe and click the button also to get new update. Inshallah. See you soon in my next new video. Until then, take care. Bye bye.